டெல்லி கார் குண்டுவெடிப்பு தொடர்பாக விசாரிப்பதற்கு சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. டெல்லி கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தை விசாரிக்க 10 பேர் கொண்ட சிறப்பு குழுவை அமைத்திருக்கிறது என்ஐஏ. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜுவிடம் கேட்கலாம். ராஜு, முழுமையான விவரம். விக்னேஷ், அதாவது என்ஐஏனுடைய ஏடிஜியாக இருக்கக்கூடிய விஜய் காரா தலைமையிலாளர் தான் இந்த ஒரு 10 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே இந்த வழக்கானது என்ஐஏ வசம் இருக்கக்கூடிய நிலையில இந்த குழுவானது சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த குழுவில் பல்வேறு பதவியில் இருக்கக்கூடிய, அதாவது ஐஜி, டிஜிபி என பல்வேறு பதவியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் இடம்பெற்றிருக்கின்றார்கள். தொடர்ந்து இந்த குழுவானது தற்போது வெடி விபத்து நடந்த அந்த பகுதியில் பல்வேறு ஆதாரங்களை சேகரித்திருக்கின்றதாகவும் அதே போல ஆய்வு தொடர்ந்து நடைபெற்று வருவதாக அவர்கள் தரப்பிடமிருந்து கூறப்பட்டிருக்கின்றது. இந்த ஆய்வு முடிவை அறிக்கையாக என்ஐஏவிடம் ஒப்படைக்கப்படும் பட்சத்தில் அதன் பின்பு இந்த என்ஐஏனுடைய அடுத்த கட்ட அந்த விசாரணையில் இந்த ஆய்வினுடைய அந்த அறிக்கை ஒரு பகுதியாக அதில் இணைக்கப்படும். அதன் பின்பு மத்திய உள்துறை அமைச்சகத்திற்கு என்ஐஏ சார்பாக அந்த அறிக்கையானது சமர்ப்பிக்கப்படும். எனவே ஏற்கனவே தீவிரவாத தாக்குதல் தொடர்பாக தொடர்புடைய இந்த தாக்குதல் நடந்திருக்கின்றதா போன்ற பல்வேறு கோணங்கள்ல இந்த விசாரணையானது நடைபெற்று வருகிறது. இதற்கு முக்கிய காரணமே அதே நாளில் மற்றும் அதற்கு முன்னதாக ஜம்மு காஷ்மீரில் ஒரு மருத்துவர் தீவிரவாத அமைப்புக்கு ஆதரவாக செயல்பட்டதாக கைது செய்யப்படுகிறார். அவரிடம் நடத்தப்பட்ட அந்த விசாரணையின் போது அவர் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் ஹரியானா மாநிலம் ஃபரிதாபாத்தில் நடத்தப்பட்ட அந்த சோதனையின் போது அதிகப்படியான அந்த வெடிப்பொருட்கள், சுமார் 360 கிலோ வெடிப்பொருட்கள் கைப்பற்றப்படுகிறது. அந்த 2 மருத்துவர்கள் அதே நாளில் கைது செய்யப்படுகிறார்கள். இதுபோன்று பல்வேறு பகுதிகளில் அந்த சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. அதைத் தொடர்ந்து லக்னோவிலும், உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் சோதனை நடத்தப்பட்ட பொழுது அங்கு 2 கைது செய்யப்படுகிறார்கள். மருத்துவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக 3க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் இந்த விவகாரத்தில் மட்டும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இவர்கள் அனைவருமே இந்த கார் விபத்தில் அந்த காரை ஓட்டி வந்த நபர் உமர் என்ற அந்த நபரனுடைய தொடர்பில் இருந்திருக்கின்றார்கள் என முதல்கட்ட அந்த விசாரணையின் போது தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. உமரும் ஒரு மருத்துவராக பணியாற்றி இருக்கின்றார். ஹரியானா மாநில ஒரு பல்கலைக்கழகத்தில் இவர் ஒரு ப்ரொபோசராகவும் இருந்திருக்கின்றார். அவருடன் பணியாற்றிய மற்ற மருத்துவர்கள் தான் தற்போது அந்த விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றார்கள். மேலும் இவர்களுக்குள் என்ன தொடர்பு, அதே போல அங்கு அந்த அதிகப்படியான வெடிப்பொருட்கள் கைப்பற்றப்பட்ட பின்புதான் மாலையில் இந்த கார் வெடிப்பு சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. எனவே இந்த சம்பவத்தை இரண்டையும் இணைத்து இந்த விசாரணையானது தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இவர்களுக்கு பின்னால் தீவிரவாத அமைப்பு செயல்பட்டிருக்கின்றதா போன்ற பல்வேறு விஷயங்களும் தொடர்ந்து இந்த விசாரணையில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதேபோல வேறு ஏதேனும் சதித்திட்டம் தீட்டப்பட்டிருந்ததா, வேறு பகுதிகளுக்கு அந்த கார்களை எடுத்துச் சென்று வெடிக்க செய்ய திட்டமிடப்பட்டிருந்ததா போன்ற பல்வேறு விஷயங்கள் சேகரிக்கப்பட்டு வருகிறது. அதே போல சம்பவம் நிகழ்ந்த அந்த பகுதியிலிருந்து வெடிப்பொருட்களுக்கான அந்த ரசாயனம் உபயோகப்படுத்தியிருக்க அந்த தரவுகளை அதிகாரிகள் சேகரித்து இருக்கின்றார்கள். ஏற்கனவே முதல் கட்டமாக 2 வழக்குகள் டெல்லி காவல்துறையினர் பதிவு செய்திருந்தார்கள். அந்த வழக்கு தற்போது இந்த வழக்கு என்ஐஏவிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த வழக்கினுடைய தரவுகளும் என்ஐஏ வசம் தற்போது ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. எனவே அதனையும் ஒரு அடிப்படையாக கொண்டு இந்த விசாரணை தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது. விக்னேஷ், ராஜு, விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. 10 பேர் கொண்ட குழுவும் தற்போது அமைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த நிலையில சந்தேகத்தின் பேரில் சில பேரிடம் விசாரணை நடந்து வருவதாகவும் தகவல் வெளியாகி இருந்தது. அது குறித்த விவரம் இருக்கா? கண்டிப்பாக. அதாவது இதுவரை கைது செய்யப்பட்டவர்கள் 3க்கும் மேற்பட்ட அந்த மருத்துவர்கள் உள்ளிட்ட 8 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக அதிகாரப்பூர்வமாக கூறப்பட்டிருக்கின்றது. அவர்கள் அனைவருமே என்ஐஏ வசம் விசாரணையின் வலயத்திற்குள் இருக்கின்றார்கள். இவர்களை தவிர இவர்களுடன் தொடர்புடையதாக கூறப்படும் சுமார் 20 பேர் வரை தற்போது விசாரணை தடுப்பு காவலில் வைத்து அவர்களிடம் அந்த விசாரணையானது நடத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக ஜம்மு காஷ்மீர், ஹரியானா இந்த பகுதிகளில் இருந்து கைது செய்யப்பட்ட நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த காரை உமர் அவருக்கு அந்த விற்ற இடைத்தரகர் கைது செய்யப்பட்டு அவரிடம் விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. முதற்கட்டமாக அவரிடம் நடத்தப்பட்ட அந்த விசாரணையில் மிக முக்கிய தகவல்கள் கிடைத்திருக்கின்றது. குறிப்பாக அவர் மேலும் 2 கார்கள் இவர்களுக்கு விற்றதாக கூறப்படுகிறது. உமர் மற்றும் அவர்கள் தொடர்புடையவர்களிடத்து மொத்தம் 3 கார்கள் விற்கப்பட்டிருப்பதாக அவரிடமிருந்து கிடைக்கப்பட்ட அந்த தகவலின் அடிப்படையில் காவல்துறையினர் கூறுகிறார்கள். ஒரு கார் மட்டுமே நேற்று அன்றைய தினம் அந்த வெடித்து சிதறியிருக்கின்றது. மேலும் 2 கார்கள் எங்கு
எங்கு கொண்டு சென்றார்கள் போன்ற விவரங்களை வந்துட்டு சேகரித்து வருகிறார்கள். அந்த கார்களிலும் இது போன்ற வெடிப்பொருட்கள் ஏதேனும் கொண்டு செல்லப்பட்டிருந்ததா அல்லது வேறு ஏதேனும் திட்டத்திற்காக அது பயன்படுத்தப்பட்டு வருகிறதா போன்ற விவரங்கள் முழுமையாக விசாரணையில் அவர்கள் சேகரிக்கும் ஒரு நடவடிக்கையில் தான் ஈடுபட்டு வருகிறார்கள். எனவே தற்போது வரை கைது செய்யப்பட்ட நபர்கள், அந்த முக்கிய நபர்கள், அந்த மருத்துவர் தொடர்புடைய மற்ற அவர்கள் நண்பர்களாக கருதப்படக்கூடிய மற்ற மருத்துவர்கள் மற்றும் அந்த அவர்களுடன் இருக்கக்கூடிய அவர்களை எண்ணெய் வசம் ஒப்படைத்து அந்த விசாரணையானது நடைபெற்று வருகிறது. மேலும் தடுப்பு காவலில் இருக்கக்கூடிய மற்ற நபர்கள் அவர்களுடன் தொடர்புடையதாக கருதப்படும் மற்ற 20 பேர் வரை தடுப்பு காவலில் வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த உமர் அவருடைய தாய் உள்ளிட்ட அந்த குடும்பத்தினர் சிலரும் வந்துட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களிடமும் இந்த தீவிர விசாரணையானது நடத்தப்பட்டு வருகிறது. விக்னேஷ், தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ராஜு.